அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன். இந்த சம்மர் வெயிலில் யாருக்குமே தாக்கு முடிக்க முடியாமல் எல்லாம் தவிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு ஒன்றும் இல்லை. காலையில் எழுஞ்ச உடனே நைட்டு வச்ச சாப்பாடை பழைய சாப்பாடை ஈராகரமாக வச்சு காலையில் ஏஞ்சி ஒரு கிளாஸ் குடிங்க. பழைய சாப்பாடை சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம் மேக்சிமம் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற நம்ம தொண்டையில் இருக்கிற சளி இரும்பல் எதுவாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கும். குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு. நல்லத விஷயம்னா நல்லா மோர் குடிங்க. மதியானத்துல காரம் இந்த மாதிரி ஐட்டத்தை சாப்பிடாதீங்க. சிக்கன், மட்டன், பீஃபு இந்த மாதிரி ஐட்டத்தை சாப்பிடாதீங்க. ஏன்னா ஜீரணமாவது வெயில் டைம்ல சம்மர் டைம்ல ஜீரணமாவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு விஷயம்னா வயசானவங்க தயவு செஞ்சு சொல்றேன், வெயில்ல வெளியே வராதிங்க. ஏன்னா பிபி இருக்கும், சுகர் இருக்கும், மயக்கம் வரும், எப்போ என்ன நடக்கலாம். தயவு செஞ்சு வயசானவங்களை யாரும் வெளியே வராதிங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது முடிஞ்சபடி பார்த்துக்குங்க. பெற்றவங்களை நல்லபடியா பார்த்துக்குங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடாம பார்த்துக்குங்க. ரெண்டாவது, நம்ம காலையில பாத்தீங்கன்னா முக்கால்வாசி தண்ணி குடிங்க. கால்வாசி சாப்பிடுங்க. 2 இட்லி சாப்பிடுங்க. முக்கால்வாசி தண்ணி குடிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்களோ நீர்ச்சத்து உள்ள பொருள், இப்போ பாத்தீங்கன்னா நொங்கு, இப்போ பாத்தீங்கன்னா அது தர்பூசணி, நிறைய ஐட்டம் நிறைய நிறைய இப்பெல்லாம் யூடியூப்ல நிறைய பாத்தீங்கன்னா நிறைய விதமா சொல்றாங்க. அதை பார்த்து நீங்க மக்களை எடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு வயசானவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அம்மா இது சாப்பிடுங்க. வயசானவங்களை போய் கேளுங்க. வயசான பாட்டியை கேளுங்க. பாட்டி நேரம் தாக அடங்க மாட்டேது, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் என்ன பண்ணலாம் பாட்டி அப்படின்னு கேளுங்க. வயசானவங்களுக்கு மட்டும் தெரியும், அனுபவம் அதிகம் அவங்களுக்கு அதிகம். அதனால வயசானவங்களை பார்த்து கேளுங்க. வயசானவங்க வெளியே வராதிங்க, தயவு செஞ்சு சொல்றேன்.